இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 7, 8, 9 உள்ள ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட டேஷ் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியினை கற்றுக்கொண்டார். சந்தா சாஹிப். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டத்தின் பெயர் இஸ்மத் சந்நியாசி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாகிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை உமறு புலவர். கூற்று 2, தேம்பாவணியில் 3 காண்டங்கள் மற்றும் 36 படலங்கள் உள்ளது. கூற்று 1 தவறு, 2 சரியானது. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குரு கதைகள் என அனைத்துமே சரியானது. ஒருவன் இருக்கிறான் என்ற துணை பாடத்தின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கி. ராவுக்கு எழுதிய கடிதங்கள். ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்றவணி. செய்யுளில் ஓரிடத்தில் நின்று ஒரு சொல்லானது அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது எந்த அணி? தீவக அணி என்று அழைக்கப்படுகிறது. தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அன்பும் மரணம் உடைத்தாயின் எல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. எவ்வகை பொருளோ மெய்வகை விளக்குஞ் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம். வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷுக்காக வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். பொருத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. ஹியூமனிசம் மனிதநேயம். கேபினட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். சரியானது. கூற்று 2, கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிற் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் என்ற சிலப்பதிகார பாடலில் பயின்று வந்துள்ள அணி தன்மை நவிர்ச்சி அணி. கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு எங்கு சென்றார்? சீனாவுக்கு சென்றார். ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? தி.சோ. வேணுகோபாலன். மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு 1949. கண்ணதாசன் இந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார். சேரமான் காதலி. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அன்றே என்ற பாடல் வரியை கூறியவர் கம்பன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் மலர் குறிஞ்சி. கூற்று 2, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் பிரம்ம கமலம். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் குறிஞ்சி, ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் மலர் பிரம்ம கமலம். அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். அதனால் 2 கூற்றுகளுமே தவறு. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறள் மற்றும் நாலடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை வெண்பா வகை.
கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் பாவகை வெண்பா. கூற்று 2 ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை ஆஸ்திரேபா. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. பொறுத்துக. ஈரசைச்சீர் நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கோவிலம். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது ஆகும். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணர் காடன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மூவா என்கின்ற மு வரதராசனார். கூற்று 2 அபிக்கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கூற்று 1 சரி, 2 தவறு. அபிக்கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அபி. பொறுத்துக. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? ஜெயகாந்தன். பொறுத்துக. குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படத்திற்காக கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக கிடைத்தது. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்காக கிடைத்தது. அதாவது ஜெயகாந்தனினுடைய நூல்களும் அவர் வாங்கிய விருதுகளையும் பொறுத்திருக்கு. வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்தவர் யார்? ஜெயகாந்தன். ஜெயகாந்தனின் திரைப்பட படைப்புகள் என்ன? சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான் என அனைத்துமே சரியானது. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி பாடல் எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் மக்கள் கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இது சரியானது. கூற்று 2 சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். கூற்று 2ம் சரி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே இங்கு சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற குறும்படத்தை இயக்கியவர் கல்கி. கூற்று 2 பாரிஸுக்கு போ என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கூற்று 2 சரி, 1 தவறு. சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற புதினத்தை எழுதியவரும் ஜெயகாந்தன் தான். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் என அனைத்துமே சரியானது. இது எல்லாமே அப்படி மாற்றி வந்திருக்கு. நதிக்கு கால்கள் கிடையாது, இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கு, நதியின் கால்கள். இவருடைய படைப்புகளுடைய நேமெல்லாம் பாருங்கள். 7வது சுவை, அறுசுவை தான் உண்டு, 7வது சுவை கிடையாது. இதில் 7வது சுவை. சொல்லாத சொல், சொல்லாத சொல்லுன்னு ஒன்றும் கிடையாது, சொல்னாலே சொன்னது தான். இதில் சொல்லாத சொல்லுன்னு அப்படி இருக்குது. எல்லாமே எதிர்மறையான தலைப்புகளாட்டு இருக்கும் இவருடைய கவிதை தொகுதிகள் எல்லாமே. நாகூர் ரூமி டேஷ் என்னும் நாவலை படைத்துள்ளார். கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்துள்ளார். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? யோவான். பொறுத்துக. சேக்கை படுக்கை, யாக்கை உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த பயனுள்ள சொல்லும் பொருளும் பொறுத்திருக்கு. மெய்முறை இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. அவ்வளோதான்.